ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ விஜயவாடாலேருந்து கிளம்புறோம். இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் பார்க்கின். ஸோ நான் முன்னாடியே பாருங்கள் ஹைவேஸ் போகுதா, அந்த ஹைவேஸ் தான் வைசாக் ஹைவேஸ். நேராக போய் அந்த ஹைவேஸ் டச் பண்ண போகிறோம். போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ நான் போகும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வீட்டிலலாம் கால் பண்ணி பேசிவிட்டு அப்படியே போக வேண்டியது தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா விஜயவாடா சிட்டிக்குள்ளே தான் அந்த ஹைவேஸ் போகுது. அதனால் சரியான டிராஃபிக். இன்றைக்கி திங்கக்கிழமை வேறு இல்லை, எல்லாம் ஆஃபீஸ் போகிறவங்க. ஸோ சிட்டிக்கு வெளில போகிறதுக்கே டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன். வெயில் வேறு மண்டையை புழக்குதுங்க சாமி. டிராஃபிக் இது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு தெரில. இதுதான் விஜயவாடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நம்ம வெளியில் வந்தாச்சு, ஹைவேஸ் விட்டு. சாரி, சிட்டி விட்டு ஹைவேஸ்க்கு வந்தாச்சு. நம்ம நேராக போயிட்டே இருக்க வேண்டியது தான். ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, அந்த ஹைவேஸ் அளவுக்கு இல்லை. சரிதா, டூ வேஸாக போகுது. பார்ப்போம், முன்னாடி போய் எங்கேயாவது 3 வேஸ் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். டீக்கு எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த அளவுக்கு ஓட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஓட்ட வேண்டியது தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்கன்னு வேறு லெவலில் இருக்குது. ஷார்ட் பிரேக் எடுக்கலாம் வந்தோம், செம்மையாக தூக்கம் வருது எனக்கு. ஒரு சின்ன பிரேக்கு முடியல. தூக்கம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தூக்கம் வந்துச்சு, அதனால் நிறுத்தி ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்புறோம். 270 கிலோமீட்ரு. இன்றைக்கி வைசாக்லேயே அநேகமாக ஸ்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா தூக்கம் தள்ளுது. அதான் கொஞ்சம் நிறுத்தி ஜூஸ் குடிச்சிட்டு மூஞ்சி கழுவிட்டு அப்புறமா கிளம்பியிருக்கேன். ஹெல்மெட்டில் 2வது ஸ்க்ராட்சும் விழுந்துருச்சுங்க. இது திரும்ப இங்கே ஒரு டைம் கீழே போட்டேன்.
ஹெல்மெட்டை கண்ணாடியில் மாட்டணும். நான் ஸ்ட்ரீட்லேயே வச்சுட்டு போகிறது விழுந்தது. மேக் அ ஹேபிட் ஆஃப் இட். நல்லாவே ஸ்க்ராட்ச் வந்துருக்கு. ஓகே, ஹேப்பன். புது ஹெல்மெட்னால கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கோதாவரி ரிவர். கோதாவரி கோதாவரி இதுதாங்க கோதாவரி ஆறு. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கோதாவரி ஆறு. பார்த்து பார்த்து வண்டி வருது. அப்படியே என்ன காமிங்க, அப்படியே என்ன காமிங்க. ஏதோ ரோடு வேறு நடக்குது, அதனால தான் இந்த ரோட்டில் மாற்றி விட்டுருக்காங்க. எத்தனோட பையன் வேலை செஞ்சிட்ருக்கான். சரி, போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே ரோடு நல்லா இருக்குது. இந்த ரோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ஈவனாக இருக்குங்க. ஸோ பைக்கில் வரவங்க பார்த்து வாங்க. இப்படியே இப்படி போகுதா அவங்கள வந்து இழுத்து விடுது நல்லா. ஸோ அதுக்காக தான் ரோட்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பைக்கில் வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. ஏன்னா உங்களுக்கு டயர் வந்து வாபுல் ஆகுது பின்னாடி. அன்ஈவன் சர்ஃபேஸ். இங்கே வரேன். இங்கே ரோட்டில் பிரேக்கை மட்டும் பிடிக்காதீங்க. வாபுல் ஆச்சுனாலும் அப்படியே மேனேஜ் பண்ணி அப்படியே போயிடுங்க. பிரேக்கை பிடிச்சிங்கன்னா வீல் லாக் ஆச்சுன்னா சல்லுன்னு கீழே வந்துடுவீங்க. ஸோ அப்படியே ஸ்லைட்லேயே போயிடுங்க. தெரியுதா வண்டி எப்படி போகுதுன்னு? இந்த சைடு அந்த சைடு அதுவே தள்ளுது. அங்கேருந்து ஒரு ரோடு வருது, நல்ல ரோடு. ₹83. வாட் நேம் பிளேஸ்? தேவங்கரு. Davancheru. Davancheru. இன்னைக்கு ஒரு 1400 கிடைக்கும்னு நினைக்கிறேன். 200, 1300, 1400. ஓகே. Enough. Card.
ஓகே 1439. நீங்கள் அடிக்க ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன இது முடிஞ்சிச்சு, பிரேக். ஓகே ஃப்ரெண்ட், இங்கே எவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர்னு. இந்த ஆந்திராக்குள்ளே என்ட்ரானதுலேருந்து இந்த ஆஞ்சநேயர் சாமி வந்து நிறைய பார்த்தாங்க, பெரிய பெரிய சிலை. எவ்வளோ பெருசு இருக்குது, வேறு லெவல். ஒருத்தர் நம்ம கூட போட்டி போட்டு ஓட்டிகிட்டு இருக்காருங்க முன்னாடி, மீட்டியா. நம்ம கொஞ்சம் ஷோ பண்ணால் சல்லுன்னு வந்துடுறாரு. ஃபுல்லாக கேரி பேக் வேறு கட்டிட்டு போயிட்டுருக்காரு. யாரா நீங்கள், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பொறுமையாக போக விடுங்கடா, டார்ச்சர் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிட்டியாக இருக்கேன்னு பொறுமையாக ஓட்டினா நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க. மழை வர ஆரம்பித்து விட்டது, மழை தூறுது. என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. மழைக்கு முன்னாடி போகலான்னு தான் பிளான் பண்ணோம். ரொம்ப ட்ரெஸ்லிங்காக இருந்தால் ஓட்டிகிட்டு போயிடலாம். அப்படியே பெருசாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நின்று ரெயினெல்லாம் போடணும், கேமராவை கழட்டணும். மழை தாங்க, நம்ம நிறுத்தி ரெயின் லைனர் போட்டுக்குவோம். என்ன பண்ணலாம், ரெயின் லைனர் போட்டுக்கலாமா? மழை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 511 கிலோமீட்டர் எங்களோட டெஸ்டினேஷனான பூரி போகிறதுக்கு. இது வந்து ஒரு டோலில் நிறுத்திருக்கு. இங்கேருந்து இங்கே ஒருத்தரை மீட் பண்ணோம். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நீங்கள் புவனேஸ்வர் போகாமல் போகிறதுக்கு வந்து ஒரு ஃபெரி சர்வீஸ் ஒன்று இருக்குது, அதில் போனீங்கன்னா போகலாம் அப்படின்னாரு. அது வந்து அங்கே போய் விசாரிச்சு தான் போகணும். நான் அவர்கிட்ட அவர் நம்பரை வாங்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் போனீங்கன்னா அது இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு. அதை நான் பார்த்துட்டு கூப்பிட்றேன்னு இருக்காரு. இனி வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவே வந்து 946 கிலோமீட்டர் தான். இப்போ மழை இல்லை, அதனால் கண்டினியூ பண்ணுறேன். வைசாக் 90 கிலோமீட்ரு இங்கேருந்து. நான் வைசாக் போகல, ஏன்னா வைசாக் ரிட்டர்ன் வரப்போ ஸ்டே பண்ணிக்கலான்ற பிளான்ல இப்போ வைசாக் போகல. பெரிய தப்பு என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ரோப்ரோவோட இது எடுத்துகிட்டு வரல. இந்த மழையிலே மாட்டுவோம்ல, அதை எடுத்துகிட்டு வராமல் விட்டேன். சைடு மலை, இந்த சைடு விவசாயம், நடுவில் ட்ரெயின், இந்த பக்கம் ரைட் பக்கம் கடல். வேறு லெவலில் இருக்குது. இது வந்து கஷிம் கோட்டான்னு ஒரு இடம், இங்கே தான் இருக்கும். கஷிம் கோட்டா. பெரிய ஊருன்னு நினைக்கிறேன் ஹைவேஸில்.
கோட்டா தாண்டியாச்சு. எனக்கு கொஞ்சம் முன்னாடி போனால் வைசாக் வந்து ரைட்டு. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதே ரோட்டில் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ விசாகப்பட்டினம் வந்து இந்த வழியாக கீழே போய் அதுக்குள்ளே போகுது. அதான் விசாகப்பட்டினம். அந்த சைடு போகணும். 25 கிலோமீட்டர் கீழே வழியாக போனோம். பட் நம்ம விசாகப்பட்டினம் போல நேராக போகிறோம். ஸோ விசாகப்பட்டினம் கீழே இந்த இடத்துல தான் கட் ஆகுது. ஃபுல்லாக கரண்ட் கம்மியாக இருக்குது. லேண்ட்மார்க்காக வச்சுக்கணும். அப்படி போதும் அந்த ரோடு. அதுக்குள்ளே போதுன்னு இங்கே விசாகப்பட்டினம். அந்த சைடாக இந்த சைடான்னு தெரில, வேற ஒரு சைடுங்க விசாகப்பட்டினம். ஃபுல்லாக டூ வேல ஓட்டவே முடியல வண்டியை. 100-150 கிலோமீட்டர், 150க்கு மேலேயே எல்லாமே டூ வேங்க. 150க்கு மேலே ஃபுல்லாக டூ வே. அதனால் ஓட்டவே முடியல. அதுதான் பிரச்சனை. ரோடு செம்மையாக இருக்குங்க. முடிஞ்ச அளவு கழுத்த வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாகவே ஒரு மவுண்டைன் ஸ்ட்ரெச்சாகவே இருக்குது. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக மவுண்டெயின்ஸு, இந்த சைடு வந்து கடல், கொஞ்சம் அந்த பக்கம் வந்து கடல், நடுவில் இந்த ஹைவே போகுது. இன்னொன்று NH16 வேறு லெவலில் இருக்குங்க. விசாகப்பட்டினம் தாண்டின உடனே ஃபுல் 3 வே விரட்டு வெட்டிட்டு வரலாம். ஆனால் என்ன, பஸ்ஸுக்காரங்க லாரிக்காரங்க கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். அப்படியே ஒதுக்கி விட்டுறானுங்க. நைட் டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரிஃபரபிள் கிடையாது. ஸோ டே லைட்லேயே வாங்க. எப்படி வராங்க பாருங்கள். அப்படியே அங்கேருந்து வரான், இவன் இங்கேருந்து வரான். இப்போ முன்னாடி 2 பஸ்ஸு கொஞ்சம் தான் முத்தம் கொடுத்துருப்பானுங்க. அப்படி போகிறானுங்க. நம்ம அண்ணா வேறு அதில் போய் சொடுக போயிருந்தாரு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் அப்படியே 1 செகண்ட் ஷாக் ஆகிட்டேன். நல்ல வேலை நான் ஏற வேண்டியது. இவனுக்கு சண்டை போடுறத பார்த்தோன்னே நான் ஸ்லோ பண்ண பார்த்தா இவர் அங்கே போய் ஏறிட்டார். கடவுள் புண்ணியத்தில் ஒன்றுமே ஆகலை. அப்படியே பிரேக் அடிச்சிட்டாரு. சூப்பராக இருக்குங்க ரோடு. மழை வரும்னு பார்த்தா கடைசியில் மழையே காணும், ஒரு துளி கூட காணும். நாங்கள் ரெயின் கோட்டெல்லாம் போட்டு பேக்குக்கெல்லாம் பேக் பண்ணி இங்கே ஒரு 45 மினிட்ஸ் இருக்குது. 45 மினிட்ஸ் ஓட்டுவோம். ஓட்டிட்டு ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தி அங்கேருந்து எங்கே மேப் போகிறதுன்னு பார்க்கணும். ரூம் ஸ்தலம் அப்படின்னு ஒரு ஊரில் இருக்கோம். இங்கே திரும்ப ரோடு வந்து ஆரம்பித்து விட்டது. இவ்வளோ நேரம் வேறு லெவலில் இருந்துச்சேன்னு அவன் விரட்டிட்டு வந்தோம். திரும்ப வந்து 2 வே குண்டுங்குழி லாரி. அதனால் கஷ்டம்தான். எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும்னு தெரியல. ஸோ பார்ப்போம். ஸ்ரீகாக்குளம் அதாங்க உள்ளே போனால் அந்த ஊர் ஹைவேஸில் இருக்கோம். ஸ்ரீகாக்குளத்தில் தங்கலானாங்க. தங்கலை. இனி இச்சாபுரம் அந்த பார்டர் இருக்கிற, அது வந்து 147 கிலோமீட்டர் பார்டர். டைம் வந்து 4:30. ஸ்ரீகாக்குளம் பார்த்தாச்சு. நீங்கள் மழை வர மாதிரியும் இருக்குது, மழை வராத மாதிரியும் இருக்குது. என்னடா கிளைமேட்டுன்ற மாதிரி இருக்குது எனக்கு. இந்த மலைக்கு பயந்து எனக்கு விசாகப்பட்டினம் பிளானே கேன்சல். ஏன்னா எனக்கு விசாகப்பட்டினத்தில் போய் ஸ்டே பண்ண, நாளைக்கு ஃபுல்லாக விசாகப்பட்டினம் சுற்றலாம் தான் பிளானில் இருந்தது. எனக்கு அடிக்கிற மழை வரும் அப்படின்னு அங்கன்றனால அந்த பிளானையே கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அனுமார் கோயில் டெவலப்பேஷனு.
காட், வேறு லெவலில் இருக்காதுங்க. ஃபுல்லாக அனுமார் தான் இந்த ஊர் ஃபுல்லாகவே. இன்னைக்கு மட்டும் 2 பஸ் இருக்கு. எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? ஹாய், ஒடிசா, பூரி பூரி. பூரி. ஓகே, இன்னைக்கு செகண்ட் பெட்ரோல் ஸ்டாப். Tank full. Tank full. Phone pay, huh? Phone pay cash. Card? Card. Uncle, speed da. என்னாச்சு? இருக்கு இருக்கு. நெக்ஸ்ட் ஹைவேஸ்லேயே போயிடலாம். இல்லை திரும்ப ஊருக்குள்ளே போகணும். ஆ, அந்த பக்கம்தான் இல்லைண்ணா. Okay. கம்மியாக தான் போச்சு. 1 minute. போமா பாட்டு பிள்ளையாவது தான் இதில் வர மாட்டேங்குது. திரும்பவும் வந்து இன்னைக்கு 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணணுன்னு பார்த்தோம். க்ளோஸ் பண்ண முடியல. நேராக வந்து இச்சாபுரம் போகலான்னு ஒரு பிளானு, சடன் பிளான். இது வந்து இன்னொரு 115 kilometers காமிக்குது. அதான் அங்கே போயிடலாம் அப்படின்னு. அவ்வளோ இது ஆஃப் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஷார்ட் அப்டேட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 6:15 தான் ஆச்சு. ஆனால் வெளியில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக இருட்டிடுச்சு. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பக்கத்துலேயே ஒரு ரூம் ஒன்று பார்த்தோம். நல்லா தான் இருக்குது. ஒரு ஜஸ்ட் ஒரு 4 kilometers இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழசான ஒரு ஊர். ஸோ இங்கே தான் இருக்கோம். இங்கே மேலே வேறு ஒரு கோயில் வேறு ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரியல. அதனால் இப்போ நேராக வந்து இங்கே போயிட்டு இந்த ரூம் நல்லா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதனால் முதல்ல இந்த ரூமில் போய் ஸ்டே பண்ணிடுவோம். ஏன்னா 6 மணிக்கெலாம் இருட்டிடுது. ஸோ நாளைக்கு வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு நாளைக்கு வந்து சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஏன்னா சீக்கிரமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக விடிஞ்சிடும். ஸோ சீக்கிரம் விடிகிறப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கிளம்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தா சின்ன ஊர் மாதிரி தெரியுது. உள்ளே வந்தால் எவ்வளோ பெருசு. அப்பா, சரியான பெரிய ஊருங்க.
போயிட்டே இருக்கு. இங்கே லெஃப்ட் எடுக்க சொல்லுது. ஓகே, அதுக்குள்ளே இருக்குது லாட்ஜு. ரூம்ஸ் இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். ரூம் பார்க்கிங் సేఫా? ప్రాబ్లం పెట్టు. ఓకే అది ఓకే. టూ బైక్ తెలుసు. ఓకే ఓకే. ஒரு வழியாக ஒரு லாட்ஜ் பிடிச்சாச்சு. ஓகே. இது பார்த்தீங்கன்னா பழசான ஒரு இடத்துல தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஹைவேஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். ஸோ அங்கே வந்து அப்படியே ரூம் போட்டு தங்கியாச்சு. ஏன்னா 5:30க்கெலாம் இருட்டிருச்சு. அதனால் செம்ம டயர்டாகிடுச்சு. ஃபேஸ்லாம் பாருங்க ஆல்ரெடி எப்படி டயர்டாக இருக்கேன். நான் உங்களுக்கு ரூம் காமிக்கிறேன் பாருங்கள். இதான் ரூமு. இங்கே பாருங்க நிறைய ரூம்ஸ் இருக்குது. இப்போ தான் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க மாதிரி. இப்போலாம் வந்தீங்கன்னா இங்கே பாருங்க தான் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. லைட்டிங். இது வந்து மினி சூட். இதுக்கு வந்து ஜஸ்ட் 2000 rupees தான் சார்ஜ் பண்ணாங்க. பாருங்க நம்ம லக்கேஜ் எல்லாம் போட்டு வச்சுருக்க அப்படியே நல்ல ஒரு 2 பெட்டு. இங்கே வந்து உட்காந்துருக்க மாதிரி ஒரு டாய்லெட்ரி கிட்லாம் கொடுத்தாங்க. வாட்டர் பாட்டில்ஸ். ஸோ சேர், அப்புறம் ஹீட்டர் இருக்குது. ரெஸ்ட் ரூமும் செம்மையாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம தூங்க போகிறோம். தூங்கிட்டு நாளைக்கு இங்கேருந்து கிளம்பி பூரி போகிறோம். பூரி போயிட்டு அங்கே தான் டிஃபன்ஸ் அப்புறமே பிளான். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பலான்னு. அதனால் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணுன்னு தெரியும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் சேஃபாக இருங்க, வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்காக யாராவது வீட்டில் வெயிட் பண்ணாலும் மனசு பண்ணி விட்டுங்க. பாய், டேக் கேர். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.